கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4வது வசனம். ஜான் சாப்டர் 5 verse 4. ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். என்ன, இவங்க ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. என்ன நம்பிக்கை வச்சிருக்காங்க? சில சமயங்களில் ஒரு தேவதூதன் அந்த குளத்துல இறங்கி தண்ணீரை கலக்குவான். இது உண்மையா தெரியாது, இது நடந்ததா தெரியாது. ஆனா அந்த நாட்கள்ல வழக்கத்துல இப்படி ஒரு பொய்யான நம்பிக்கையோ இல்ல மெய்யான ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சாஸ்திரமான ஒரு நடவடிக்கையில ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த யூதர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த தேவதூதர்கள் காரியங்கள் செய்வாங்க அப்படிங்கிறத நம்பினாங்க. எங்கன்னா ஆதியாகம 19வது அதிகாரத்துல லோத்துவை சோதமன் கொமாரால இருந்து கொண்டு வரும்போது எப்படி அங்க தேவதூதன் காப்பாத்தினா. ஆதியாகம 19:15 பாருங்க. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்துவை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அதை அவங்க எப்பவுமே அவங்க வழக்கத்துல தேவதூதர்கள் இந்த மாதிரி காரியங்களை செய்வாங்க அப்படின்னு நிறைய நம்பினாங்க. அது நிறைய இடத்துல இருக்கிறது. நம்ம புதிய ஏற்பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை 12வது அதிகாரம் 11வது வசனத்துல பார்த்தீங்கன்னா பேதுரு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாகவே அறிந்திருக்கிறேன் என்று தேவதூதர்கள் சொல்லக்கூடியது. அதனால இவங்க என்ன நினைச்சாங்க, தேவதூதன் குளத்தை கலக்கும் போது யார் முதல்ல உள்ள விழுகிறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதியஸ்தரானாலும் சுஸ்தமாவாங்கன்னு சொல்லி விசுவாசிச்சாங்க. இது என்னன்னா நிறைய நேரங்களில் இந்த காக்கா உட்காந்து பணம்பழம் விழுந்த கதை தான். அது தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா நிறைய இந்த வழக்கத்துல ஏதாவது ஒன்று ஒரு சம்பிரதாயம் இல்லை ஏதாவது ஒரு சடங்காச்சாரம் அதில் ஒன்று நடக்கும்போது முதல் முறை நடந்துருச்சுன்னா உடனே என்ன செய்யறது, அந்த சம்பிரதாயத்தையும் சடங்காச்சாரத்தையும் பிடிச்சிருவாங்க. அதை கொடுத்த ஆண்டவரை விட்டுருவாங்க. நாங்கள் போன முறை இப்படி வரும்போது இப்படி போனோம், எல்லா காரியமும் சரியாக நடந்துச்சு, அதனால இப்படியே சுற்றியே போவோம். இல்லை போன முறை நாங்கள் இதை செஞ்சோம், அதனால இது நடந்துச்சு, அதனால நாங்கள் மறுபடியும் அப்படியே செய்வோம். இப்படி நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் செய்கிறது என்ன ஆண்டவர் செய்ய விரும்புகிறார் என்பதை விட்டு இப்படி ஏதாவது ஒரு நம்பிக்கை ஒரு மெய்யான ஒரு இதில் இல்லாமல் ஒரு சடங்காச்சாரம் ஒரு சம்பிரதாயமான ஒரு நம்பிக்கையில் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த நாளில் அவர்கள் அப்படி வாழ்ந்தாங்க. நீங்க என்ன ஒரு சூப்பர்ஸ்டிஷன் வச்சிருக்கீங்க, நீங்க என்ன ஒரு சம்பிரதாயம் வச்சிருக்கீங்க? தயவு செய்து யோசிச்சு பாருங்க. இந்த ஊழியக்காரர் மட்டும் என் மேல கை வச்சுட்டாருன்னா எனக்கு இது நடந்துரும். அந்த ஊழியக்காரர் என்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்டுட்டாருன்னா எனக்கு நடந்துரும். இல்லை நான் அங்கே போய் யோர்தானில் போய் ஒரு தடவை ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னா சரியாயிரும். இல்லை எனக்கு இதாயிருச்சுன்னா அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு காரியத்தில் நீங்கள் ஒரு நம்பிக்கையை வைத்து கொண்டு இருக்கிறீங்க, இல்லை தேவன் மேலே நம்பிக்கை இல்லாமல். ஏன்னா என்றைக்கு உங்களோட நம்பிக்கை இப்படிப்பட்ட ஒரு காரியங்களில் போகும்போது நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் குறைந்து போவதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் என்னுடைய நம்பிக்கை ஒன்று தேவன் பேரில் இருக்க முடியும், இல்லைன்னா வேற இதில் தான் இருக்க முடியும். ஏன்னா ஆண்டவர் யாரை கொண்டும் பேசுவார், யாரை கொண்டும் குணப்படுத்துவார். நான் அடிக்க ஒரு முறை சொல்லுவேன், ஆண்டவர் உபயோகப்படுத்துகிற கழுதை தான் நான். எனக்கு மரியாதை இல்லை, என்னோட இருக்கிற ஆண்டவர் தான். ஏன்னா தவறா புரிஞ்சு கொள்ளாதீங்க, ஊழியக்காரங்களை கனம் பண்ணணும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்றைக்கு உங்களுடைய கனம் ஊழியக்காரருக்கு கொடுக்கிற கனம் தேவனை விட கூட போயிடக்கூடாது. அது சரியான அளவில் இருக்கணும். ஆண்டவர் யாரை வச்சு வேணாலும் உபயோகப்படுத்தார், யாரை வேணாலும் எந்த இதில் வேணாலும் செய்வார்னு. இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வீட்டில் எனக்கு இந்த இடத்துல உட்காந்து ஜெபிச்சாதான் அப்படின்னு சொல்லக்கூடியது.
இல்லை எனக்கு சபையில் போய் ஜெபிச்சாதான், இல்லை எனக்கு இந்த ஊழியக்காரர் ஜெபித்தாதான், இப்படி எந்த விதமான ஒரு சம்பிரதாயமான ஒரு நம்பிக்கையில் இருந்தீங்கன்னா அதை தயவு செய்து இன்றைக்கு அதையெல்லாம் விட்டு விடுங்க. எல்லாமே தேவன் ஏற்ற காலத்தில் எல்லாத்தையும் செய்வார் சொல்லி தேவனுடைய சித்தம் என்ன, தேவன் என்ன செய்கிறார் என்பதை உணர்ந்து தேவனுக்கென்று வாழுகிற மக்களாய் நீங்கள் வாழ தேவன் உங்களை வழி நடத்துவாராக. நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். எங்களை அருமையாய் நேசித்து எங்கள் மேல் அன்பு செலுத்தி உம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்த எங்கள் உன்னத தெய்வமே, உமக்கு கோடான கோடி நன்றி. இதோ இந்த நாளில் நாங்கள் ஏதாவது இப்படிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கையில் நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை வைத்திருந்தா அதை தகர்த்து விட்டு உம்மை மாத்திரம் நம்பி உமக்கென்று ஜீவிக்கிறவர்களாய், உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் வழி நடத்தப்படுகிறவர்களாய், உம்முடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில் பரலோக ராஜ்யத்தை எடுத்து கட்டுகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் தேவன் மாற்ற வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம். ஆமேன்.